ஞான பெரும் திருநாள் என்று சொல்வார்கள். அந்த திருநாள்ல மாணிக்கவாசகர் பெருமானுக்கு சாமி காட்சி கொடுத்ததும் இல்லாம இந்த உலக சிறை என்று சொல்லக்கூடிய இந்த உலக சிறையிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த முக்தி திருநாள். அது மட்டும் இல்ல, வணிககுல பக்த சிரோமணியான வந்தியம்மை தாயாருக்கு முக்தி பேரளித்த அருமையான திருநாளாகவும் இந்த திருநாள் அமைந்திருக்கின்றது. இந்த வரலாறு நீண்டதொரு வரலாறு. இதெல்லாம் சுருக்கமாக ஒரு 5 நிமிடங்கள்ல அதை நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்கின்றோம். மாணிக்கவாசக பெருமான் மதுரையில அமைச்சராக வீட்டிருக்கும் போது மீனாட்சி அம்மை தாயார் சமேத சொக்கலிங்க பெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டு ஞான விசாரம் அடைந்தவர். ஒரு நாள் மன்னரும் பொருட்டு குதிரை வாங்குவதற்காக மன்னரிடம் நிறைய பொன்னும் பொருளையும் பெற்று அவர் பயணத்தை மேற்கொண்டு திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்க ஆவுடையார் கோயிலுக்கு அருகிலே வரும்போது எல்லாவல்ல பெருமான் தட்சிணாமூர்த்தியாக குரு வடிவம் தாங்கி குரு குருந்த மரம் சொல்லுவாங்க, குரு இருந்த மரம், அந்த மரத்தினிடையிலே மாணிக்கவாசக பெருமானை ஈர்த்து ஆட்கொண்டு அவருக்கு உபதேசம் செய்தருளினார். அதுக்கு பின்பு தன்னிடம் இருக்கின்ற எல்லா பொருளையும் அவர் இறைவனுக்கே திருப்பணிக்காக செலவு செய்தார். இதை கண்ட மன்னருக்கு கோபம் வந்து அவர் நான் வாங்கி சொல்ல அந்த குதிரையெல்லாம் என்ன ஆயிற்று என்று கேட்க சுப்பநாத பெருமான் ஆவணி மூல திருநாளில் வரும் என்று சொல்கின்ற அவருடைய ஆகவே ஆவணி மூல திருநாளில் சுப்பநாத பெருமானை அதிகாலையிலே அவர் அந்த குதிரையின் நிறைய குதிரைகளை கொண்டு வந்து சொக்கலிங்க பெருமான் எப்படி சோமசுந்தர கடவுள் மனித வடிவம் தாங்கி குதிரை சேவகனாக வந்து விடுதலை செய்தார். அந்த விடுதலை என்ன வணிககுலத்தை சார்ந்த பக்த சிரோன்மணி மிகச்சிறந்த பக்தி அம்மை. அந்த அம்மைக்கு முக்தி கொடுப்பது பொருட்டும் இருவர் பொருட்டுமே அங்குள்ள வைகை ஆறு வறண்டு போயிருந்தது. அப்ப சாமி நினைச்சா என்ன நடக்கும் இல்லையா? அதுல மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை அவர் வரவழைத்தார். இங்க சாமிகள்லாம் இந்த வைகை இடையே தான் அந்த வைகை பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய வெள்ளம் வந்தோடனே என்னதுன்னா அந்த இருகரையை உடைச்சு மதுரைக்குள்ள எல்லாம் நீர் போயிடுச்சு. அப்ப மன்னன் போய் சொன்ன மன்னன் வந்து அங்குள்ள சேவர்களை எல்லாம் அழைத்து கரையை அடைக்க சொன்னார். ஆனா அப்ப என்ன பண்ண மாணிக்கவாசகருக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சேவர்கள். அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் வந்துட்டாங்க கரை அடிக்கிறதுக்கு. இப்ப மாணிக்கவாசகர் நிம்மதியா இருக்கிற சிறையில அவர் பாட்டுக்கு சிவ தியானத்துல இருந்தார். ஏன்னா தொண்டனை அவர் துன்புறுத்தவில்லை. அந்த சேவர்கள் எல்லாம் கரையில் அடைக்கிற கரையில அடைச்சி அவரால் அடைக்க முடியல. அதனால வீட்டுக்கு ஒருவர் வந்து கரை அடைக்கணும்னு சொன்னார் மன்னர். அதுல வீட்டுக்கு எல்லாரும் தண்டோரம் போட்டாங்க. அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுக்கு ஒரு சிறையில் அந்த கரை அடைக்க வந்தார்கள். அப்ப வந்தியம்மை பாட்டி இருந்தாங்க. அவங்க வணிக குலத்தை சார்ந்த ஒரு அம்மை. அந்த அம்மை 80 வயதுக்கு மேலங்க. அவங்ககிட்ட ஆதரவு யாருமே கிடையாது, சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது. ஆனா அந்த நிலையில இறைவனை மிகுந்த அன்பு செலுத்துறாங்க. அந்த அம்மா தாங்க 80 வயதிலும் உழைக்க வேண்டும் என்று புட்டு இருக்கிறதுக்கு அந்த புட்டை அவித்து அதை விற்று சொற்ப பணம் வரும் இல்லையா, அதுல அவங்க ஜீவனம் நடத்தினாங்க. சாமிகிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்கல. அந்த அம்மா என்ன நினைச்சுன்னா, சாமி வந்து பஞ்சகிருத்தியம் சொல்லுவாங்க. சாமி மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழிலையும் 24 மணி நேரம் நமக்காக எல்லாம் சாமி செய்யறாரே, அவரெல்லாம் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியாது. நான் அவருக்கு ஏதாவது நிவேதனம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த புட்டுல இருந்து ஒரு பகுதி உதிர்ந்த புட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொக்கனாதா அப்படி சிவார்ப்பணம் பண்ணிடும், நிவேதனம் செய்திடும். இந்த நாளோடு செஞ்சுட்டு தான் அந்த புட்டு வியாபாரம் பண்ணி அந்த சொற்ப அந்த வருமானம் தான் அந்த ஜீவனை நடத்தி வந்துச்சு. அதனால அந்த அம்மைக்கு அருள் செய்யும் பொருட்டாக சாமியே வந்து இப்ப இந்த அம்மாவுக்கு போய் வேலை செய்ய முடியும். 80 வயசுல யாரும் கரை அடைக்க முடியுமா? அதனால யாராவது கூலிக்கு வேலையாள வச்சா கூலிக்கு கொடுக்கறதுக்கு பண வசதி இல்லை. அதனால அந்த அம்மா கவலையா இருந்தது. அப்ப சொக்கநாதரே அந்த அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்தாருன்னா, சாமி பெரிய அலங்காரம் எல்லாம் வரல, ஒரு அழுக்கு கந்தையும் அழுக்கு வேஷ்டியும் கட்டிட்டு
ஒரு அழுக்கு ஒரு கிழிஞ்சு போன சும்மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட்டி அதற்கு மேல இந்த மண் சட்டியை வைத்துக் கொண்டு இந்த மண்வெட்டியை வைத்துக் கொண்டு இவை கூலி கொள்வார் யாரும் உளரோ அப்படின்னு சொல்லி வந்தியம்மை பாட்டி வீட்டுக்கு முன்னாடி கேட்டார். மற்ற வீட்டுக்கெல்லாம் சாமி போல. ஏன்னா அங்க போய் முன்னாடி கேட்டா அந்த அம்மா எப்பா எனக்கு கூலி ஆள் தேவைதான், ஆனா உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சாமி சொன்னாரு. ஏன்னா சாமி அந்த மாதிரி தெரியாது இல்லையா. கவலைப்படாதம்மா, நீ நாள்தோறும் எனக்கு கொடுப்பீல அதை கொடுன்னு கேட்டார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன புட்டு வச்சிருக்கேல அதை கொடுன்னு கேட்டார். அந்த உதிர்ந்த புட்டை அந்த அம்மா அள்ளி கொடுத்தோன்னே சாமி மிக பிரியமா வாங்கி சாப்பிட்டாராம். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த கந்தை ஆடையில அந்த புட்டை வாங்கி முடித்து பழைய இடுப்புல சரி வச்சுக்கிட்டார். அப்ப அந்த மண் வெட்டி இதெல்லாம் எடுத்து ஆத்துக்கு போய் அந்த கரை அடைக்கிற பணிகள் எல்லாம் அவர் செய்யல. சாமி யாரு வேலை வாங்க முடியுமா? அவர் செய்வதை போல இருந்தார், ஆனா எதையும் செய்யல. அதனால அங்க உள்ள சேவர்கள் எல்லாம் கோபம் வந்துருச்சு, இவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து மன்னன், பாண்டிய மன்னன் வருகின்றார். இங்க என்ன கூட்டம் கேட்க இவர் வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்ற அப்படியான்ட்டு ஒரு பெரம்பை எடுத்து அவர் அடிச்சார். யாரு? சாமியுடைய முதுகுல ஒரு அடிபட்டோனையும் அந்த அடிங்க 33 கோடி தேவர் முதுகுலையும் பட்டது. நில உலகம், விண்ணகம், மண்ணகம் அனைத்து உயிர்களுடைய முதுகுலே அந்த அடிபட்டலாம். இது வந்து என்ன தெரியுது பாருங்க, எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இருக்கின்றாங்கிறத அந்த வரலாறு கூட நமக்கு சாமி உணர்த்தி இருக்கிறார். அந்த வகையிலே அந்த அடியை அந்த மன்னனும் உணர்ந்தான். அதை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டாரு. எனக்கு தெரியலையா, நாள்தோறும் நீ கோயிலுக்கு வந்து கும்பிடுறிய, நான் தான் சொன்ன அந்த இடத்துல அவருக்கு காட்சி அளித்த அருமையான திருநாள் தான் அவர் காட்சி அளித்ததும் இல்லாம மாணிக்கவாசக பெருமான் வந்து உன்னுடைய பொருளை எடுத்து செலவு செய்தான்னு சொல்லாத, இந்த பொருள் எல்லாம் புண்ணிய பணம், இந்த புண்ணியம் வந்து புண்ணியத்துக்கு தான் போய் சேரும், இந்த புண்ணியம் அனைவருக்கும் கிடைக்கும் பொருட்டு தான் அந்த திருப்பணி செய்தார். அவர் மேல எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லி அவரை விடுதலை, அவர் மட்டும் உலக வாழ்க்கையிலிருந்தே விடுதலை அடைந்தார். அதுக்கு பின்னாடிதான் திருவாசகமே பாடினார். அது பாடும்போது நெகிழ்ந்து அழுது பாடினார். எங்களுக்காக பிறம்படிப்பட்டாயா அப்படின்னார். இப்படி பாடினாங்களே, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவான் முத்துண்டு அப்படின்னார். முன் சுமந்த பொன்வேணி பாடுதுங்கானமா இந்த பாட்டு பாடவே நமக்கே கண்ணீர் அழுக கொட்டிடும். எல்லாம் அது நமக்காக வந்து இறங்கி நின்று வந்தியம்மைக்காகவும் மாணிக்கவாசனுக்காக ஒரு முதுகுல பெரம்படிப்பட்டாருன்னு சொன்னா அவருடைய கருணை என்னன்னு சொல்ல அழுது பாடுகிறதா திருவாசகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு காட்சி அளித்துதான் அவருக்கு மாணிக்கவாசர் பேர், இந்த தீட்சானாமம்னு சொல்லுவாங்க, அந்த பேரையும் இன்னைக்கு கொடுத்த நாள் தான். திருவாசகம் பாடுவதற்கு காரணமான நாள் தான். வந்தியம்மை பாட்டிக்கு புஷ்பக விமானம் சொல்லுவாங்க. விண்ணுலகத்திலிருந்து புஷ்பக விமானம் வந்து அம்மையை அழைத்து கொண்டு கைலாயம் சென்ற வந்தியம்மை பாட்டி கைலாயம் சென்ற ஒரு அருமையான இந்த புனித திருநாள் தான். இப்படிப்பட்ட திருநாள்ல சிவாச்சாரியருடைய கருணையாலும் முருகனாருடைய கருணையாலும் நம்ம எல்லாம் ஆண்டுதோறும் இந்த விழாவை எடுக்கணும்னு சொன்னா அது இறைவனுடைய பெரும் கருணையை நினைக்க வேண்டும் என்று சொல்லி சாமி அவர்கள் இப்போது நம்ம அந்த இப்ப மதுரைக்கே அழைத்து சென்று அந்த விழாவை சிறப்பாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடத்துவாங்க.